தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். சின்னம் மறுக்கப்பட்டாலும் நல்ல எண்ணத்தோடு உங்களை காண வருகிறார். நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற பாசத்துக்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் மகள் சீதாலட்சுமியின் அன்பு வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் என்னைத்தான் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். இளைய பிள்ளைகள் ஓடி வருகின்றோம். பதவிக்காகவோ சுயநல தேவைகளுக்காகவோ புகழுக்காகவோ அல்ல. உழைக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடாதா? இந்த டாஸ்மாக் சாராய கடைகள் ஒழிக்கப்பட்டு விடாதா? இந்த இளைய பிள்ளைகள் படிக்கின்ற படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்து விடாதா? இந்த மண்ணில் ஒரு பெருமாற்றத்தை, அடிப்படை மாற்றத்தை இந்த அரசியலில் கொண்டு வந்து விட முடியாதா என்பதற்காகத்தான் வந்து நிக்கிறோம். அதற்கு என்ன பண்ணணும்னா, தேர்தல் மட்டும் வந்தா வாக்கு கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையில் அதுக்கான வேலையை செய்வது எங்கன்னா சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல போய் ஓங்கி குரல் கொடுக்கணும். இங்க என்ன சிக்கல், எல்லாருமே டெல்லிக்கு போக முடியாது. அதனாலதான் அரசு என்ன வச்சிருக்காங்கன்னா, மக்களினுடைய பிரதிநிதியாக மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒருவர் அங்க பேசணும்னு வச்சிருக்காங்க. அப்ப அதிகாரம் யாருகிட்ட இருக்குது அப்படின்னா, மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா இது உங்களுக்கு தெரியாது. அரசியல்வாதிகள் கண்டா அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குமான்னு நினைக்கிறீங்க. உண்மையில் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற ஒரு பெண்ணாகத்தான் நான் இங்க நிக்கிறேன் இந்த அரசியல் களத்துல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வெற்றி பெற்று விட்டால் 25 கோடி ரூபாயை மக்களுக்கும் இந்த மண்ணின் பணிகளுக்கும் அரசு ஒதுக்குகிறது. அந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன். அடிப்படை இந்த புளியக்காட்டூர்ல அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இந்த ஓடை பாத்தீங்கன்னா நீருக்கு போகின்ற ஓடையா இருக்கக்கூடியது, சாக்கடை நிறைந்து நிற்கின்ற ஓடையா இருக்கு. இந்த அடிப்படை தேவைகளுக்காவது ஒரு மாற்றம் வேண்டும் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். நீங்க ஆடு மாடு மேய்க்கிறீங்க, அதே போல விவசாய உற்பத்தியில் ஈடுபடுறீங்க, உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்வாதாரம் உயர்ந்ததான பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த குழந்தைகளுக்கான படிப்புக்கேற்ற வேலை இருக்கான்னா இல்ல. அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை இருக்கு. நீங்க எல்லாரும் நிம்மதியா இருந்தா தான் நிம்மதியா நம்ம எல்லாரும் வாழ முடியும். இயற்கை வளங்களும் காக்கப்படணும். தோவை கொண்டு போறாரு அப்படின்னா அது விலைக்கு வாங்கி கொண்டு போகும்போது அதுல வர்ற பால் அதை விட பல மடங்கு இருந்தா தானே இந்த உழைப்பணி செலுத்த முடியும். அதுக்கு கூட நம்ம பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப தற்சார்புல நம்ம நிக்கணும். அப்பதான் எவனுக்கு அடிமையாகாம இருக்க முடியும். அப்ப இதையெல்லாம் கவனத்துல வச்சுட்டு தான் இந்த அரசியல் களத்துல நிக்கிறோம். தேடி பார்த்து ஒரு வாக்கு செலுத்துங்க. அது நம்பிக்கை இருந்தால், இதை விட சிறந்த வேட்பாளர்கள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்க போடுங்க. கட்டாயப்படுத்தி நான் கேட்கல. ஆனா நீங்க நம்பிக்கை கொண்டு போடும் பொழுதுதான் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் பிறக்கும். ஒரு வீட்டுக்கு ஒருவருக்காவது அரசு வேலை கிடைக்கணும். அந்த உறுதி இருந்தா தானே நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க. இல்லை என்றால் எத்தனை நாள் உழைத்து கொண்டே இருப்பது? இதுக்கான வேலை செய்ய வந்த ஒரு பிள்ளையாக உங்கள் பிள்ளை நான் களத்தில் நிற்கிறேன். வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா அண்ணன் செந்தமிழன் சீமான் உண்மையிலுமே எல்லாத்தையும் நேசிக்கிறார். அவரை போல நேசிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இனி பிறக்க முடியுமா என்று தெரியாது. அன்றைக்கு நீங்க எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த நேசம் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் தான் என்னுடைய உழைக்கின்ற மக்கள் உயர வேண்டும், இந்த மண்ணில் சிக்கல் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு மட்டுமல்ல காக்கை குருவிக்கும் சேர்ந்து ஒரு அரசியல் வேணும்னு நினைக்கிறார். ஆகவே அந்த அண்ணன் சீமானினுடைய குரலாகத்தான் நான் இங்க பேசுறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. தற்போது விடைபெறுகிறேன். தலை மட்டும் ஆட்டிட்டு விட்டுறாதீங்க. வாக்குச்சாவடிக்கு போய் தேர்தல் நாளன்று என்னுடைய முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். உங்க பிள்ளையாதான் நிக்கிறேன். வருத்தப்பட்டு இது மாறாதாங்கிற தேடி நிக்கிறேன். இந்த அடிப்படை தேவைகளையாவது நான் நிறைவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்பொழுது விடைபெறுகிறேன். நிச்சயமா உங்களோட உறுதியோடு களத்திலே நிற்பேன் என்று அனைவருக்கும் எல்லாத்துக்கும் உறுதி சொல்றேன். நன்றி. நாம் தமிழர்.